வணக்கம் நண்பர்களே. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஒரு டவுட் ரேஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சந்தேகம். இதற்கான பதிலை தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அவங்க எழுப்பியிருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். இதில் எக்கனாமியில் நாங்கள் நிறைய கான்செப்ட்ஸை பார்க்குறோம். சோஷியலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் நாங்கள் அதில் படித்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. இன்னொரு பக்கம் பாலிட்டி பாடம் படிக்கும்போது அதுலேயும் சோஷியலிசம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு முரணை எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் இந்த சோஷியலிசம் அப்படின்ற எக்கனாமிக் சிஸ்டத்தை நம்மளால் கவனிக்க முடியுது. ஆனால் இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது, அதாவது சோஷியலிஸ்ட் நாடு கிடையாது. அப்போ எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது? இந்த பிரியாம்பிளில் எப்படி இந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க? இதனுடைய காரணம் என்ன? இதுதான் இவங்க எழுப்பியிருந்த கேள்வி. ஒரு நல்ல கேள்வி. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஆன்சர் தான், ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதற்கான பதிலை நான் சொல்கிறேன். இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1976 ஆட் பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஆனால் அந்த சோஷியலிசம் அப்படின்ற அந்த கொள்கை சாராம்சம் இன்டைரக்டாக கான்ஸ்டியூஷன் உருவான காலத்திலிருந்து இருந்தது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மூலமாக. சரி, இப்போ எக்கனாமியில் வர சோஷியலிசம், பாலிட்டியில் வர இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் ஆல்ரெடி கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் இந்த கொள்கைகளை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோவில் சோஷியலிசம் பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். சோஷியலிசம்குள்ளேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, புரியுதா? ஆனால் ஜென்ரலாக இந்த சோஷியலிசம் அப்படின்ற கொள்கை இதை நம்ம எங்கே கவனிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடுகள் இங்கே கவனிக்க முடியும். இந்த கம்யூனிசம் அப்படின்ற கொள்கை ஜென்ரலாக இருக்கும். கம்யூனிஸ்ட் நாடுகள் இந்த கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலாக ஆன் பேப்பர், நோ ஸ்டேட், நோ மணி, நோ கிளாஸ். அதாவது நாடே இருக்கக்கூடாது, நாடுங்கிறது ஸ்டேட்டு, நாடு இருக்கக்கூடாது, அரசு இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் உலகத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லுது. நோ மணி, பணமே இருக்கக்கூடாது, அதாவது வெல்த்தே இருக்கக்கூடாது, அதையும் சொல்லுது. அது இல்லாமல் நோ கிளாஸ், மக்களுக்குள்ள பிரிவே இருக்கக்கூடாது, மேலே ஒருத்தன் கீழே, ஏழை பணக்காரன் இந்த பிரிவே இருக்கக்கூடாதுன்னு கம்யூனிசம் சொல்லுது ஆன் பேப்பர். ஆனாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை நாடுகளில் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்யூனிஸ்ட் ஃபீச்சர்ஸை உங்களால் பியூர் ஃபார்மில் பார்க்க முடியாது, புரியுதா? அப்போ ஒரு நாடு கம்யூனிஸ்ட் நாடா இல்லையானது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கம்யூனிஸ்ட் கொள்கைகள் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கணும், இப்படி தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரியா? இப்போ அந்த சோஷியலிசம்குள்ளே வர, சோஷியலிசம் அப்படின்றது ஒரு எக்கனாமிக் மாடல், அது இல்லாமல் ஒரு சோஷியல் மாடல், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாடல் தான் சோஷியலிசம். சோஷியலிசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் அரசு இருக்கு இல்லையா, ஸ்டேட், அந்த ஸ்டேட்டு எல்லா உற்பத்தியும் பண்ணணும்னு சொல்லுது. காமன் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அரசே நடத்தணும். ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனே கிடையாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, லாபம் அப்படின்றதே கிடையாது. அந்த ஒட்டுமொத்த உற்பத்தியில் வர்றதை எடுத்து நாட்டுக்கு அரசு செலவு பண்ணும். அந்த லாபம் இருக்கு இல்லையா, அந்த சர்ப்ளஸ், அதை மக்களோட ஈக்குவலாக பிரித்து கொடுத்துரும். இதுதான் சோஷியலிசம் சொல்லுது. அந்த நாடு யார் கையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் வர்க்கம் கையில் இருக்கணும். இதை டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலிட்டேரியட்னு சொல்லுவாங்க. ப்ரோலிட்டேரியட் அப்படின்றவங்க உழைக்கும் வர்க்கம், ஒர்க்கிங் கிளாஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சோஷியலிசம் சொல்லுது. சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் இருக்காது, அப்போ நேச்சுரலாக இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் இதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் ப்ரீஃபாக சோஷியலிசம். இப்போ இந்தியா ஒரு சோஷியலிஸ்ட் நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்ட் நாடு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் சோஷியலிசம் பற்றி இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி, அரசுக்கு
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது, ஒரு ஆப்ளிகேஷனை கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் மத்தியில் ஈக்குவாலிட்டியை என்ஷோர் பண்ணணும், பாகுபாடு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகணும். அதாவது சமூக பொருளாதார வளர்ச்சியை முடிஞ்ச வரைக்கும் எல்லா செக்ஷன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு ஒட்டுமொத்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நாட்டுக்கு தேவை. ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், இவங்க எல்லாருக்கும் சமமாக வளர்ச்சியை கொண்டு போகணும், நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது. அப்போது இந்தியா கம்யூனிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு கிடையாது. ஆனாலும் அந்த கம்யூனிசம்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட அந்த சோஷியலிசம் இருக்கு இல்லையா, அதில் சொல்லப்படுற பிரின்சிபிள், இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ், இந்த அம்சங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய இருக்குது. ரைட்டா? இதனுடைய ரிஃப்ளெக்ஷனை இந்தியன் எக்கனாமிலேயே உங்களால் பார்க்க முடியும். இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமியில் ப்ரைவேட் செக்டரும் இருக்கும், பப்ளிக் செக்டரும் இருக்கும். நீங்களே அதை கவனிச்சிருப்பீங்க. வங்கிகள், பேங்க் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, இதெல்லாம் அரசு வங்கிகள். இன்னொரு பக்கம் சிட்டி பேங்க், இந்த மாதிரி வங்கிகள் இருக்கா? அதே போல் எண்ணெய் நிறுவனங்கள், ஒரு பக்கம் ரிலையன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இதெல்லாம் இருக்கா? ஸோ இதை தான் நம்ம மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்கிறோம். இந்த மிக்ஸ்டு எக்கானமி வேறு ஒன்றும் கிடையாது, இது கொள்கை ரீதியாக உருவானது. ஒரு பக்கம் சோஷியலிசம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இந்தியாவுக்குள்ள, இன்னொரு பக்கம் இதோடு சேர்ந்து கேபிட்டலிசமுடைய ஃபீச்சர்ஸும் உள்ளே நம்ம கொண்டு வரோம். கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் அந்த எக்கனாமியில் அதிகமாக இருக்கும். அரசனுடைய தலையீடு அந்த அளவுக்கு இருக்காது. அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டர், தனி நபர்கள், அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கேபிட்டலிசமில் அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அதே போல் இந்த கேபிட்டலிசமோட ஜென்ரலாக அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஜென்ரலாக இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் இந்த டெமோக்ரஸி இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த நாடுகளில் ஒரே கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஆட்சி பண்ணும். அப்போது அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் பெரும்பாலான கேபிட்டலிஸ்ட் நாடுகளில் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா டெமோக்ரஸி இருந்தால் தான் உரிமை இருக்கும், ப்ரைவேட் செக்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கும். புரியுதுங்களா? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லேயும் டெமோக்ரஸி இல்லாத நாடுகள் இருக்குது, ஆனால் இது நாம். ஸோ கம்யூனிஸ்ட் சைடில் டெமோக்ரஸி ஜென்ரலாக இருக்காது பெரும்பாலான நாடுகளில். கேபிட்டலிஸ்ட் நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் டெமோக்ரஸி இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கலவை தான் இந்த மிக்ஸ்டு எக்கானமி. ஒரு பக்கம் கேபிட்டலிசம் ஃபீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் சோஷியலிசம் ஃபீச்சர்ஸ். ஓகே, இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ ஏன் சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம லிட்ரல் சென்ஸில் எடுத்துக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கக்கூடிய சோஷியலிசம் மாடல்னு அப்படியே எடுத்துக்கூடாது. இந்த சோஷியலிசம் நான் சொன்னது போல ஒரு மிக்சர். இதை டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது கேபிட்டலிசம் இதில் டிரைவ் பண்ண ஃபீச்சர்ஸ் அதோடு சேர்ந்து டெமோக்ரஸியாக வந்துடுது. இன்னொரு பக்கம் சோஷியலிசமில் டிரைவ் பண்ண ஃபீச்சர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். அல்டிமேட்டாக நமக்கு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்ற அந்த கலவை கிடைக்குது. ஆனால் சொல்லும் பொழுது நம்ம கான்ஸ்டியூஷனில் அதை சோஷியலிஸ்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.